நீங்கள் அப்ராட், அதாவது சிங்கப்பூர், யூகே, மலேசியா இந்த மாதிரி அப்ராட் ஆன்சைட்டில் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? இல்லை ஆன்சைட்டில் எந்த கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நம்ம எதுக்கு ரிலவெண்ட்டான நாலேஜ் நமக்கு இருந்தால் அப்ராடில் வேலை கிடைக்கும் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வெறும் ஜாப் மார்க்கெட்டை பற்றி தான். ஆன்சைட் அப்ராட் எப்படி போகணும், இது சில பேர் இமிக்ரேஷன் ட்ரை பண்ணுங்கள், கனடா பிஆருக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் காசை வீணடிக்கிறது மட்டும் தான் மிச்சமாகும். பிஆர் கிடச்சிரும், ஆனால் அதுக்கேற்ற ஜாப் கிடைக்காம நிறைய பேர் ரிட்டர்ன் ஆகிறத நான் கண்ணு தெரிஞ்சு நான் பார்த்துட்ருக்கேன். அப்போ இந்த மாதிரி சினாரியோ இருக்கும்போது எப்படி வேலை கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி இப்போ கரண்ட்டாக ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க, பிபிஏ, பிகாம், டிப்ளமோ, இல்லாட்டா ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த குவாலிஃபிகேஷனுக்கு அப்புறம் மேபி சில பேர் ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை சில பேர் மீடியமான கம்பெனி, சில பேர் நார்மல் ஒர்க்கர் லேபர் மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்கள் ப்ரொஃபைலுக்கு நான் அப்ராட் போகணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா, இதோட மெயின் இன்டென்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும், கரெக்ட் மீ இஃப் நான் தப்பாக சொல்லியிருந்தேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு பாயிண்ட் கீழே, எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சேலரிக்காக தான் நீங்கள் ஃபாரின் போகிறேன், இல்லைன்னா எனக்கு இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் எனக்கு பிடிக்கல, இல்லை அதுக்காக தான் நான் ஃபாரின் போகிறேன். சில பேர் இங்கே என்னை பார்க்குற கண்ணோட்டம், இந்த வே ஆஃப் பீப்புள் எனக்கு சூட்டபுளாக இல்லை, இந்த ரீசனுக்காக நான் ஃபாரின் போகிறேன். இல்லைன்னா சில பேர் நான் ஃபாரினில் செட்டில் ஆகணும், இது என்னோட கனவு, இந்த ரீசனுக்காகவும் நான் ஃபாரின் போகிறேன் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நிறைய டைப் ஆஃப் அந்த ஒரு மைண்டில் அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாரின் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நான் சொன்ன எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் போக முடியும். எதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, நீங்கள் ஆன்சைட் போகிறதுக்கான சப்போர்ட் அண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற பாசிபிலிட்டி என்ன பண்ணால் நான் ஆன்சைட் போக முடியும் செலவு பண்ணாமல், முக்கியமானது. அதுக்கு நான் இத்தனை லட்சம் நான் கொடுத்தா தான் போக முடியுமா, ஏஜென்ட் இவ்வளோ கேட்குறாங்க, இது தெரிஞ்சாதான் போக முடியுன்றாங்க. அப்போ எப்படி நம்ம போக முடியும், இதுக்கு எதுதான் இந்த வீடியோ. உங்கள் ப்ரொஃபைலுக்கு கரண்டாக மார்க்கெட்டில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற மேன் பவர் டீம், அதாவது கம்பெனியில் ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவிலேருந்து நிறைய கேண்டிடேட்ஸ் போயிட்டே இருப்பாங்க. எந்த ரோலுக்கு அதிகமாக போயிருக்காங்க, எந்த ரோலுக்கு அதிக சேலரி, எந்த ரோலுக்கு கம்மி சேலரின்ற மொத்த டேட்டா பேஸுக்கான நாங்கள் வேலிடேட் பண்ணி ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு தெரியும், சிங்கப்பூர்னா இந்த ரோலில் அங்கே வேக்கன்சி ஃபில் பண்ணுறது கூட ஆள் இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுது. இது ப்ராப்ளம் என்னன்னா, அந்த ரோல் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ரோல் எடுத்துக்கோ, ஒரு பூ கட்டுற வேலையை கூட எடுத்துக்கோங்களேன். அந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இங்கே இருக்கிறவங்க ஆசையாக இருக்கும் போகணுன்ட்டு, ஆனால் இங்கே இருக்கிறவங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாது. அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க எப்படி அவங்க ஹையர் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இதுக்கு மீடியமாக தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, உங்கள் ப்ரொஃபைலில் அப்ராட் ஆன்சைட் போகிறதுக்கு என்ன மாதிரிலாம் ஸ்டெப்ஸ், அதாவது என்ன நீங்கள் பண்ணால் நீங்கள் ஃபாரின் போக முடியும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ கைடன்ஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். 1 ரூபி சார்ஜ் இல்லை. நீங்கள் கேட்கல, இதெல்லாம் உனக்கு என்ன பெனிஃபிட்டு, ஃப்ரீயாக யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஃபேக்கு தானே அப்படின்னு நினைப்பீங்க. அதான் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக, ஒரு மிடில் மேனாக நாங்கள் உங்களை ஒரு கேண்டிடேட் நாங்கள் ப்ராசஸ் பண்ணி அனுப்புகிறோன்னா, த கம்பெனிஸ் வில் பே அஸ், இல்லையா? அங்கே இருக்கிற ஆளுங்க எங்களுக்கு பே பண்ணுவாங்க. அப்போ இது மூலிமா எங்களுக்கு என்னென்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் அனுப்புறீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அமையும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் போது எங்களுக்கும் பெனிஃபிட். இப்போ நாங்கள் உங்ககிட்ட இருந்து சார்ஜ் வாங்கலைன்னா, நாங்கள் உங்ககிட்ட ஒரு ரூபா கொடுங்க, இல்லைன்னா 1000 ரூபா கொடுங்கனாலும் அதுவும் ஏமாத்துற கணக்காக வந்துடும். அந்த ரீசனுக்காக தான் எங்களோட இன்டென்ஷன் வெறும் சம்பாதிக்கணுன்றது மட்டும் இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஆனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணாமல், உங்களுக்கு இந்த ஸ்கில் இருந்தால் பண்ண முடியும்னா அந்த ஸ்கில் வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணுன்ற கைடன்ஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணி கொடுப்போம். இல்லை இது பண்ணால் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கலான்ற ஃபுல் சப்போர்ட் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன். மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இது அமைஞ்சே தீரும். யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க அப்ராடில், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக ஃபாரினில் ஜாப் ஆன்போர்ட் ஆகலாம். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.